என் அன்பு சகோதர சகோதரிகளே, விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டிடியூட் மூலமாக நேரடி வகுப்புகளை நாம் துவங்க இருக்கிறோம். ஜூன் மாதம் 1 தேதியிலிருந்து இந்த வகுப்புகள் துவங்கும். இந்த வகுப்பினுடைய தனி சிறப்பு என்னவென்று சொன்னால், என்னுடைய நேரடி மென்டர்ஷிப்பில் இது நடக்கும். மிக குறைந்த பிள்ளைகளை தான் நாங்கள் இதில் எடுக்கிறோம். மிக குறைந்த கட்டணம் நாம் அதில் வாங்குகிறோம். அதோடு கூட எல்லா விதமான இசை, அக்கவுண்ட்ஸ், ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஷூட்டிங் எல்லாவற்றையும் நாம் நம்முடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் அதிக ஆசையோடு கூட இருக்கிறேன். காரணம், இந்த 3 வருஷம் இந்த பிடிஹெச் படித்து முடித்து வெளியே போகும்போது ஒரு தரமான திறமையான ஒரு தேவ மனிதர்களாக வெளியே செல்லணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆசை. அதோடு கூட இந்த மாணவர்களை நம்ம அடிக்கடி வட இந்தியாவுக்கும் அனுப்பி அங்கே மிஷன் ஃபீல்டில் டைரக்டாக அவங்க ஊழியம் செய்வதற்கும் பயிற்சி கொடுக்கப்படும். தமிழ்நாட்டிலும் நிறைய கிராமங்களுக்கு அவர்களை அனுப்பி ஊழியம் செய்ய நிறைய ஊழியங்களோடு கூட நாம் அதிகமாக பேசி வருகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இதுவரைக்கும் ஒரு அனுகூலமான சூழ்நிலைகளை நமக்கு தந்திருக்கிறார். எனவே உங்களுக்கு தெரிந்தவர்களை நீங்கள் உடனடியாக இந்த வேதாகம கல்லூரியில் இணைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தங்கும் இட வசதியோடு கூட இருக்கிறதுனால கொஞ்சம் பேர் தான் தங்க முடியும். எனவே சீக்கிரமாக கீழே காண்கிற ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய அப்ளிகேஷனை வாங்கி நிரப்பி அனுப்புங்கள். நாட்கள் இல்லை, எனவே வேகமாக செயல்பட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். God bless you. என் அன்பு வாலிப சகோதர சகோதரிகளே, எனக்கு அருமையான பெற்றோரே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு இந்த வாலிபரோட்ட நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். உங்களை இந்த வாலிபரோட்டம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சித்தத்தை செய்ய நம்மை அவர் அழைக்கிறார். பொதுவாக நிறைய பேருக்கு ஆசை என்னென்னா, நான் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும், ஆண்டவருடைய இஷ்டத்தை, அவருடைய மன விருப்பத்தை நான் தெரிந்து கொள்ளணும். எப்படி தெரிந்து கொள்வது, எப்படி அவர் சித்தத்தை நான் செய்வது அப்படின்ற நிறைய பேருக்கு ஏக்கம் உண்டு. நிறைய பேருக்கு அவர் சித்தத்தை செய்யணுன்ற ஆசை இருக்குது, ஆனால் சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு வழி தெரியலை. இன்னைக்கு உங்கள் கூட நான் அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளை தான் கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்த்திருக்கிறார். வேதத்திலிருந்து அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். இங்கு வாசிக்கிறோம் தாவீதை குறித்து ஆண்டவர் கொடுக்கிற சாட்சி. நான் சவுலை தள்ளினேன். ஏன்னா தாவீதுக்கும் சவுலுக்கும் ஒரு வித்தியாசத்தை இங்கே ஆண்டவரே காமிச்சு கொடுக்குறார். நான் சவுலை தள்ளினேன், தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். அப்போ சவுல் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இல்லை, தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அடுத்தது தாவீதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், அவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம், அவன் செய்வது எல்லாம் எனக்கு எது சித்தமோ அதை செய்வான். தாவீது வாழ்க்கையில் தேவ சித்தம் செய்யாத தருணங்களும் இருந்தது. அதனால் சில தண்டனைகளையும் அவன் அனுபவித்தான். ஆனால் தேவ சித்தத்தை செய்ய தாவீது தன்னை அர்ப்பணித்த போதெல்லாம் ஆண்டவர் அவருடைய சித்தத்தை தாவீதுக்கு மிக அழகாக சொல்லி கொடுக்கறதை பார்க்கிறோம். நீங்கள் 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தாவீது கிட்டத்தட்ட 9 இடங்களில் தேவனுடைய சமூகத்தில் சென்று தன் வாழ்க்கையை குறித்தும், தன்னுடைய நிலைமையை குறித்தும், தன் எதிர்காலங்களை குறித்தும், தான் தங்கும் இடத்தை குறித்தும் அவன் விசாரித்து ஆண்டவரிடத்தில் கேட்டு செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவருடைய மனதை புரிந்து செயல்படுகிற ஒரு அனுபவம். இன்னைக்கு ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும் அப்படின்னு நிறைய பிரசங்கம் கேட்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சித்தம்னா என்னது? அவருடைய இருதயம் என்ன யோசிக்கிறதோ அதை செய்ய வேண்டும். அதை தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். அவர் இருதயத்துக்கு என்ன விருப்பம், நான் எதையோ என் கண்கள் காண்கிறதை நான் செய்துவிட்டு இதுதான் ஆண்டவருடைய சித்தம் என்று சொன்னால், அது நான் தான் அதுக்கு ஏமாளியாக மாறிடுவேன். எப்போவுமே நம்ம ஒரு காரியத்தை செஞ்சுட்டு கடவுளுடைய சித்தம் அப்படின்னு அதை மழுப்பக்கூடாது. ஏதோ ஒரு காரியம் வாய்த்ததினாலே இது கடவுளுடைய சித்தம் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. அதுக்கு உதாரணமாக நான் வேதத்தில் நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். தேவன் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாம் இப்பொழுது அவனுடைய சகோதரனுடைய மகனாகிய லோத்தோடு கூட பயணிக்கிறார். கடைசியில் அந்த 13ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பிற்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பிற்கும் வாக்குவாதம்.
ஆபிரகாம் சொல்கிறார், எப்போ தேசம்லாம் உனக்கு முன்னால் இருக்குது, நீ எந்த பக்கம் போனாலும் அதுக்கு எதிர்பக்கமாக போகிறேன் அப்படின்னு அங்கே லோத்தை அனுப்பி வைக்கிறார். லோத்து வேக வேகமாய் வந்து அந்த ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய மனம் அந்த பசுமை பக்கம் அங்கே இழுக்கப்பட்டது. அப்புறம் அதனுடைய விளைவு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டார். அப்புறம் சோதோமுக்குள்ளே போனார். அந்த 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவர் சோதோமுக்குள்ளே போயிட்டார். அங்கே வந்து 19ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரியும், மூப்பர்கள் உட்காருகிற இடத்துல அந்த ஆசனத்தில், அதாவது அந்த வாசலில் அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படின்னா லோத்து கொஞ்சம் அந்த தேசத்தில் கொடி கட்டி பறக்கிற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டார். ஏன்னா அவன் செல்வ சீமானா அந்த தேசத்துக்குள்ளே போனதுனால அந்த தேசத்தில் எல்லாரும் அவனை மதிச்சிருப்பாங்க, அந்த தேசத்தில் அவனை எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அவன் பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேசத்தில் அவனுக்கு ஒரு தனி கனம் இருந்திருக்கும். அப்போ லோத்தினுடைய மனநிலை என்ன? லோத்து கடவுளுக்கு சித்தம் இல்லைன்னா கடவுள் தான் தடுத்திருப்பாரே. கடவுள் சித்தமாக இருக்க போய் தானே எனக்கு இதை கொடுத்தாரு, வீடு கொடுத்தாரு, இடம் கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு. கடைசியில் பார், எனக்கு இந்த தேசத்தில் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்குது பார், இந்த தேசத்தில் எனக்கு பதவியை கொடுத்தாரு, கிடைக்காது ஒன்றுமே இல்லை. ஆனால் அது தேவ சித்தமா? அது தேவ சித்தமா? இதுதான் நம்முடைய கேள்வி. நீங்கள் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் போயிட்டுருக்கிறவங்களுடைய அந்த ஓட்டத்தில், அந்த பாதையில் இது தேவ சித்தமா? என்னைக்காவது யோசித்திருக்கீங்களா? தேவ சித்தம் என்று சொன்னால் எனக்கு பிரியமானவர்களே, அந்த தேவ சித்தத்தில் ஆண்டவர் உங்களை நடத்துகிற பாதைகள் வித்தியாசமாக இருக்கும். எப்பவுமே உங்கள் கண்கள் கண்ட அந்த காட்சியின்படி தேவ சித்தம் என்று அமைத்து கொள்ள வேண்டாம். ஒரு அருமையான ஒரு வாலிப தம்பி பல ஆண்டுகளுக்கு முன்பு தான் ஒரு இயேசுவை அறியாத, இயேசுவுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வாலிப பெண்ணை நேசித்தான். அவன் சொன்னான், இப்படி நான் ஒருத்தவங்களை காதலிக்கிறேன் அப்படின்னா. நான் சொன்னேன், தம்பி பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அந்நிய நுகத்தில் அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுது தம்பி. இதுதான் சாலமோனுக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், ஆனால் அவன் மீறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேத சத்தியத்தோடு சொன்னேன். அவன் சொன்னான், ஒருவேளை இது கடவுளுடைய சித்தமாக இருந்தா அப்படின்னு சொன்னான். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய சித்தம் என்று சொல்லும்போது உங்களுக்கு எல்லாமே வாய்க்கிறதுனாலே, நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்ததுனால, நீங்கள் இஷ்டப்பட்ட காரியம் உங்களுக்கு கை கூடுனதுனால ஆண்டுடைய சித்தம் தயவு செய்து நினைக்காதீங்க. தேவ சித்தத்தை ஜெபம் பண்ணி அவர் சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்க. நான் இன்றைக்கி அவருடைய சித்தத்தை செய்வதற்கு சில ஆலோசனைகளை உங்களோடு கூட நான் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தின் 5ஆம் 6ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாதே. ரொம்ப அழகான வார்த்தை, உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. அப்போது உங்களுக்கு ஒரு புத்தி இருக்குது, அது வேலை செய்து, அது நீங்கள் நினைக்கிறதெல்லாம் அது செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அதில் சாயாதே. அப்படின்னா உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்போது தேவனோடு எந்த வழியில் போனாலும் நீங்கள் நடக்க கற்றுக்கொள்ளுங்க. எங்கே போனாலும் கர்த்தரோடு நடக்க கற்றுக்கொள்ளுங்க. வாக் வித் காட். இதுதான் முதல் அனுபவம். கடவுளுடைய சித்தத்தை அறியணுமா, நீங்கள் கடவுளோட நடங்க. ஆண்டவரோட நடக்க பழகாதவங்க, தேவனோட நடக்க பழகாதவங்க ஆண்டவர் சித்தத்தை அறியவே முடியாது. தேவ சித்தத்தை அறியணும்னா நீங்களும் ஆண்டவரும் அந்த இன்டிமசி வேணும், அந்த நெருக்கம் வேணும், அந்த ஒரு பரஸ்பரமான அந்த உறவு வேணும். ஆண்டவரோட நடக்க முடியுமா? பிரியமானவர்களே, சிலவங்க நினைப்பாங்க, நம்ம என்ன இந்த உலகத்தில் சன்னியாசியா, கடவுளோட நடக்க முடியுமா? அது எப்படி கடவுளோட நடக்க முடியும்? இன்றைக்கி அந்த காலத்துலலாம் கல்யாணம் பண்ணலை, பிள்ளை குட்டி இருந்தாங்களா, அவங்களுக்கு வேறு என்ன வேலை, சன்னியாசியாக சுற்றினாங்க அப்படின்னு சில சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆனால் வேத புஸ்தகத்தில் நான் ஒருவரை காண்பிக்கிறேன். தேவனோடு நடந்த ஒரு மனிதனை ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் ஆதாமுடைய 7வது தலைமுறைக்காரனாகிய ஏனோக்கை குறித்து பார்க்கிறோம். அந்த ஏனோக்கை குறித்து இந்த 22ஆம் வசனம் 24ஆம் வசனங்களிலே ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். மெத்துசலாவை பெற்ற பின் அவனுக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல உறவு ஏற்படுகிறது. ஸோ மெத்துசலாவுக்கு அப்புறம் அவன் அப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருப்பான். ஸோ அவன் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஆண்டவருடைய அந்த என்கவுண்டர் கிடைத்து விட்டது.
இப்போ ஏனோக்கும் தேவனும் அங்கே சஞ்சரிக்கிறார்கள். ஆங்கில வேதத்தில் வாசிக்கிறோம், வாக்டு வித் காட், நடந்தான் என்று பார்க்கிறோம். சஞ்சரித்தான் என்ற வார்த்தை இன்னும் கொஞ்சம் ஆழமானது. அது எதை குறிக்குதுன்னு சொன்னால், பேசிக்கொண்டே நடக்கிற அனுபவம், வழிகளெல்லாம் அவரோடு கூட நடக்கிற அனுபவம், எங்கே போனாலும் அவரை கூட்டிகிட்டு போகிற அனுபவம். அவர் இல்லாமல் நான் இல்லை, நான் தனியாக போக மாட்டேன். அந்த மாதிரி ஒரு உறவு இங்கே ஏனோக்குக்கு கிடைக்கிறது. நீங்கள் இங்கே பாருங்கள், அவன் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். 24ஆம் வசனம், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனால் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இங்கே 22ஆம் வசனத்தை திரும்ப நான் ஒரு காரியத்தை காட்டுகிறேன். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்தைகளையும் பெற்றான். ஸோ மெத்துசலாவை பெற்ற பின்பு அவன் அதோட சன்னியாசியாக போல, அதுக்கப்புறம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு சன்னியாசி கோலம் பூண்டு அவன் அப்படி எங்கேயோ போய் சுற்றலை. அவன் வாழ்நாள்லாம் அப்படி இல்லை. அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அப்போ குடும்ப வாழ்க்கையிலும் அவன் சரியாக இருந்தான், அவன் தேவனோடும் சரியாக இருந்தான். நீங்கள் தேவனோடு சரியாக இருந்தீங்கன்னா உங்கள் குடும்ப வாழ்க்கையோடு சரியாக இருப்பீங்க. எனக்கு தேவனோடு நான் ஒழுங்காக தான் இருக்கிறேன், குடும்பத்தோடு தான் ஒழுங்காக இல்லை அப்படின்னு நீங்கள் யாரையும் ஏமாற்ற முடியாது. ஏனோக்கு தேவனோடு நடக்கும்போதே அவன் குடும்ப வாழ்க்கையிலும் சரி, அவன் செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்காக செய்தான். அப்போ குமாரரையும் குமாரத்தையும் பெற்றான் அப்படின்னும் போது ஏனோக்கு ஒரு சன்னியாசி இல்லை, ஏனோக்கு அப்படி கடவுளோடு நடக்க முடியும் என்பதற்கு நல்ல எடுத்துக்காட்டு. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை எனக்கு நிறையா குடும்ப பொறுப்புகள், அதனால தான் கர்த்தரை பிரியப்படுத்த முடியல, அதனால தான் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முடியல, எனக்கு குடும்ப பிரச்சனை ஜாஸ்தி, அதனால் கர்த்தருடைய சித்தத்தை என்னால் செய்ய முடியாதபடி இவைகளெல்லாம் என்னை தடுக்கிறது என்று குடும்பத்தையோ வேறு காரியத்தையோ நீங்கள் காட்டினால், பிரியமானவர்களே, நிச்சயமாக நீங்கள் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீங்க. தயவு செய்து நீங்கள் வேத வசனத்துக்கு திரும்புங்க, தேவனோடு நடங்க, வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து கொள்ளுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் அவர் நினைவோடு வாழுங்கள், அவரோடு கைகளை கோர்த்து கொண்டு நடங்க. எங்கே போனாலும் தனியாக போகாதீங்க. இன்றைக்கி காலையிலேயே புறப்படும் போதே என் கையை பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லி உங்கள் கையை அவர் கையில் கொடுத்துருங்க. இரவு வீட்டுக்கு வர வரைக்கும் அவர் கையை விட்டுறாதீங்க. உங்கள் கையை அவர் விட்டுறாதபடி காத்து கொள்ளுங்க. அவரோடே நடங்க. அவரோடு நடக்கிற பிள்ளைங்க தேவ சித்தத்தையே செய்வாங்க. அவருக்கு என்ன இஷ்டமோ அவங்க மனது அவருடைய சித்தத்தை செய்ய அது ஏவப்படும். அவர் சித்தத்தை புரிந்து கொள்ளுகிற மனப்பக்குவத்தை கர்த்தர் கொடுப்பார். உங்களையும் ஆண்டவரையும் பிரிக்கிறது என்ன? ரோமர் 8:36 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உங்களையும் ஆண்டவரையும் ஒருவேளை ஏதோ யாரோ பிரித்து அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா, இன்றைக்கி நீங்கள் ஆண்டவரோடு கோர்த்த கையை தயவுசெய்து விட்டுறாதீங்க. ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கும் ஆண்டுக்கு இருக்கிற உறவை காப்பாற்றிக்கோங்க. அப்போ தான் தேவ சித்தத்தை செய்ய முடியும். எனக்கு பிரியமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் அப்படின்ற அந்த நல்ல சான்று, அந்த நல்ல சாட்சி உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லணும்னா முதல்ல அவர் கூட நடக்க பழகுங்க. தாவீது சொல்கிறார், உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன் அப்படின்னா அந்த நெருக்கத்தை தாவீது அறிக்கை பண்ணுறாரு. இன்றைக்கி நம்மளும் அதுக்காக ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, உங்கள் சித்தத்தை அறியணும்னா நானும் உங்கள் கூட நடக்கணும், உங்கள் கூடவே இருக்கிற அனுபவம், உங்களை விட்டு பிரியாத அனுபவம், எங்கே போனாலும் நானும் அவரும் ஒன்றாவே இருப்போம், ஒன்றாவே போவோம் அப்படின்ற அந்த உறவுக்குள் வருவோம். ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, இந்த வாலிபரோட்டம் நிகழ்ச்சியில் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு நெருங்கி நடக்கிற நல்ல பாக்கியத்தை தாரும், நல்ல ஸ்லாக்கியத்தை தாரும். ஆண்டு நாங்கள் உங்கள் கூட நெருக்கமாக வாழணும். ஆண்டவரே, உங்கள் கூடவே நடக்கணும், நீங்கள் எங்கள் கூடவே இருக்கணும். அந்த மாதிரி ஆண்டவரே கிருபைகளை எங்களுக்கு தாங்க. உங்கள் மனதுக்கு ஏற்ற உங்கள் சித்தத்தை செய்கிற அந்த நல்ல இருதயத்தை இந்த செய்தியை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்க. உங்கள் சித்தத்தை மீறி நாங்கள் எங்கேயுமே போகக்கூடாது, நீங்கள் சொல்லாத இடத்துக்கு நாங்கள் போகக்கூடாது. உங்கள் சித்தத்தை செய்ய எங்களையே ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு கூட பேசும். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்தித்தரலும், ஒவ்வொருவருடைய தடைகளையும் மாற்றும். அவள் ஜெபங்களுக்கு பதில் தாரும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டி மூலமாக மே மாதத்தில் சம்மர் கேம்ப் வச்சுருக்கிறோம். சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க பேக்கிங் கிளாஸ், ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ், குரோஷே கிளாஸ், இது மாதிரிலாம் நம்ம ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறோம்.
எனவே விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் வந்து மிக குறைந்த ஃபீஸ் கொடுத்தா தான் நம்ம படிக்க முடியும். ஆனால் உங்கள் வாழ்வாதாரத்துக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் சார்பில் கஷ்டப்படுற ஒருத்தருக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டி அவங்கள அனுப்பலாம். ஏன்னா வந்து சொல்லி கொடுக்குறவங்களுக்கு நாங்கள் அதிகமான ஃபீஸை கொடுக்கறதுனால நீங்கள் இப்படி யாரோ ஒருவருக்கு கஷ்டப்படுற ஒருவருக்கு நீங்கள் ஃபீஸ் கொடுத்து தாங்கலாம். அது மாதிரி நம்ம விங்ஸ் ஆஃப் விக்டரி மூலமாக நடைபெறுகிற எல்லா சமூக பணிகளுக்கும் நீங்கள் கொடுத்து உதவலாம். மாதம் நீங்கள் 1000 ரூபாய் இன்னும் கொடுக்காம இருந்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் கொடுத்து நம்முடைய சமூக பணிகளை தாங்கலாம். அல்லது உங்கள் மூலமாய் இன்னும் ஒருத்தரையோ 2 பேரையோ அறிமுகப்படுத்தவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சென்னைக்கு வாங்க, நாம் செய்கிற பணிகளை நீங்கள் நேரடியாக பாருங்கள், டெய்லி ஜெபம் பண்ணுங்க. தேவன் இந்த பணிகளில் அவர் மகிமைப்படுவாராக. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. For prayer and counseling 044 2486 3381 4353 3381. Mobile 9282 191 333.